இது நம்ம ஃபேமிலி. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே இரு பிரிவினரிடையே மோதலை தடுக்க வருவாய்த்துறையால் கோவில் பூட்டி சீல் வைக்கப்பட்ட விவகாரத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு மனிதரின் வழிபாடு நடத்தும் உரிமையை அரசு அதிகாரிகள் தடை செய்ய முடியாது என்றும் கோவிலை பூட்டி வைக்கப்பட்ட சீலை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கிட கேட்கலாம். வணக்கம் மாரிச்சாமி, இந்த செய்தி குறித்த முழு விவரம் என்ன மாரிச்சாமி? தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே பிள்ளையார் குளத்தில், திருவேங்கடம் தாலுகா பிள்ளையார் குளத்தில் அமைந்துள்ள வடபத்திரகாளியம்மன் கோவிலில் இரு பிரிவினரிடையே மோதலை தடுக்க வருவாய்த்துறையால் கோவிலை பூட்டி சீல் வைக்கப்பட்டது. இந்த சீலை உடனடியாக அகற்ற வேண்டும். அதாவது வருவாய்த்துறை கோவிலை பூட்டி சீல் வைத்ததை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும், கோவிலை பூட்டி சீல் வைத்த அதிகாரிகளின் செயல் ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதுபோக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு மனிதரின் வழிபாடு நடத்தும் உரிமையை அரசு அதிகாரிகள் தடை செய்ய முடியாது எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தனது கருத்தை தெரிவித்திருக்கிறது. வருவாய் கோட்டாட்சியரின் உத்தரவிற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் தாலுகா பிள்ளையார் குளத்தில் அமைந்துள்ள வடபத்திரகாளியம்மன் திருக்கோவிலில் வழிபாடு செய்ய இரு பிரிவினரிடையே பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இதனை அடுத்து தனித்தனியாக வழிபாடு செய்யலாம் என நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெற்று கடந்த ஆண்டு இரு பிரிவினரும் தனித்தனியே வழிபாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த ஆண்டு கடந்த 4ஆம் தேதி ஒரு பிரிவினர் சம்பந்தப்பட்ட கோவிலில் வழிபாடு மேற்கொள்ள ஏற்பாடுகள் செய்த போது மற்றொரு பிரிவை சேர்ந்தவர்களுக்கும் வழிபாடு மேற்கொள்ள முயன்றதால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சூழ்நிலையே இருந்துள்ளது. இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் தவிர்க்க வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவின் பேரில் கோவில் பூட்டி வருவாய்த்துறையினர் சீல் வைத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து ஒரு பிரிவினர் வருவாய்த்துறை கோவிலில் வழிபாடு மேற்கொள்ள விதித்த தடையை நிறுத்தி வைத்து உடனடியாக கோவிலில் வழிபாடு மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுவானது நீதிபதி GR சுவாமிநாதன், உயர் நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் முன்னிலையில் விசாரணைக்கு வந்த பொழுதுதான் தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே இரு பிரிவினரிடையே மோதலை தடுக்க வருவாய்த்துறையால் சீல் வைத்த அந்த சீலை உடனடியாக அதிகாரிகள் அகற்ற வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவலுக்கு நன்றி மாரிச்சாமி. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.